2026ல் எந்தெந்த ராசிக்காரங்க அவங்களுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக மிதுன ராசி சொல்லலாம். ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலையும் மிதுன ராசியுடைய 6ஆம் வீடு. 6ஆம் வீடுனா நோய், கடன், வம்பு, வழக்கு இந்த விஷயங்கள்லாம் குருவை பார்க்கறதுனால மிதுன ராசிக்காரங்க 2026 முழுக்கவே உடம்புல ரொம்ப உஷாராக இருக்கணும். அதில் குறிப்பாக உங்களுடைய வெயிட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது சிம்ம ராசி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் அஷ்டமாதிபதி. அவர் 12ஆம் வீட்டில் விரயபாவத்தில் ஃபுல் பவரில் உச்சகதியில் இருக்கு. ஸோ அதனால் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது 2026ல் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நீங்களும் ஹெல்த் ரீதியான விஷயங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா துலா ராசி. துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா குரு பகவான் யார் அப்படின்னா துலா ராசிக்கே பேசிக்காகவே 6ஆம் அதிபதி. நோய், கடன் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் துலா ராசிக்கு. ஸோ அப்போ குரு உச்சகதியிலேருந்து துலாமுடைய 6ஆம் வீடு, குருவோட வீடையே தன்னோட வீட்டையே குரு உச்ச கதியிலேருந்து பார்க்குறார். ஸோ அதனால் இவங்களுக்கும் தேவையில்லாத இந்த வெட்டி செலவு, ஹெல்த் இஷ்யூஸு, ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் துலா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்தது தனுசு ராசி. தனுசை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே குரு தான். ஆனால் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடத்துல வலுத்து இருக்கார், உச்சகதியில் இருக்கார். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்களும் 2026ல் ஹெல்த் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ இன்சூரன்ஸ் பிளான் இது வரைக்கும் போடாதவங்க கொஞ்சம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டுக்கிறது ரொம்ப நல்லது.